அணில் கொஞ்சம் இன்னில் கொஞ்சம்லாம் சொல்றா போல அதெல்லாம் வேஸ்ட்டு. தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு மரியாதை கோசம் தான் அமைதியாக இருக்கிற இன்னும் வரலாம் அமைதியாக போத்துனே அண்ணா கோசம் நாங்கள் உயிரே கொடுப்போம். என்னென்னலாம் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க? தாவேக்காரா சேர்ந்து தாவகலா இதெல்லாம் இதுக்கான காசு யாரு கொடுத்தது? எம்ஜிஆர் எப்படி தனியாக இருந்து போராடி கட்சி பிடிச்சாரோ அதேமாரி எங்கள் அண்ணன் தனியாக. ஹலோங்க, ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் ஒன்று நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் விலாக் மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னா அரக்கோணம் ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ அரக்கோணம் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஈரோடு போனோங்க. ஸோ ஈரோடு ஒரு 3rd class ஏசி. ஸோ அந்த ஒரு கோச்சில் தான் நம்ம போக போகிறோம். ஸ்லீப்பர் கோச்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போயிருக்கேன். என்னென்னா நம்ம நார்மலாக அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இல்லை புக் பண்ணி போகிறது அந்த மாதிரி தான் போயிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம போக போகிறோங்க. இப்போ கரெக்டாக நம்ம அரக்கோணம் ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபில் வந்தோம். ஸோ கேப் டிரைவர் அண்ணங்கிட்ட பேசும்போது தாங்க தெரிஞ்சது அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா, அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் பெரம்பூர் தொகுதியில் நம்ம மாணவர் செயலாளராக இருக்காருங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், ஏதாவது ஒரு அரசியல் பிரமுகர்கிட்ட போயிட்டு நம்ம அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு வாய்ப்பே கிடைக்கல. இவர்கிட்ட நான் பேசிட்டு வரும்போது தான் நினச்சேன், சரியா நம்ம ஏன் இவருடைய ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம ஏன் இவரே ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம கார்லேயே இருக்கோம். ஸோ கார்லேயே ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மட்டும் நீங்கள் பாருங்க. உங்கள் பேர் என்னண்ணா? நீங்கள் கட்சியில் எந்த ஒரு பதவியில் இருக்கீங்க? என் பேர் வந்து மாறி. நான் பெரம்பூர் தொகுதியில் இருக்கிறேன். தமிழக வெற்றி காலத்தில் நான் மாணவர் அணியில் நான் வட்டத்தில் இருக்கிறேன், செயலாளராக இருக்கிறேன், வட்டத்தில் இருக்கிறேன். முழுக்க முழுக்க என்னை கட்சியில் வர வச்சதுன்னு பார்த்தா வச்சா என்னோட நண்பர்கள் தான். அவன் பேர் வந்து ரவிக்குமார், இன்னொருத்தன் பேர் கௌதம். அவங்க தான் என்னை முழுக்க முழுக்க நீ வந்து கட்சியில் சேர்றா, என் கூட கட்சியில் ஏறா, ஒரு நல்லது செய்யலான்னு சொல்லி என்னை முழுக்க முழுக்க அவங்க தான் என்னை கட்சியிலே வர வச்சாங்க. அவங்க இல்லைன்னா வச்சுக்கலாம் நான் நேரம் எப்படி நான் கட்சியிலே இருக்க மாட்டேன். வரேன் சும்மா படம் மட்டும் தளபதி மட்டும் ரசிகரை மட்டும் என்ட்டு போயிடுவேன். அதனால சரி முழுக்க முழுக்க நீங்கள் கட்சியில் என் கூட வந்துடுறா, சேவை செய்கிறா சொன்னால அவங்க தான் எல்லாமே எனக்கு. என்னோட தம்பிங்களை வேற இருக்கிறாங்க. அவங்களும் என்னை ரொம்ப ஆனால் நீங்களும் வந்து சேருங்கண்ணா, என் கூட இருந்தா சொன்னேன். அவங்க பேர் வந்து ஒரு தம்பி பேர் வந்து ஹரிசு, இன்னொருத்தன் பேர் வந்து ஜெய், புஷோத்னு ஒருத்தர் இருக்கிறான், பிரவீன்குமார்னு ஒருத்தர் இருக்கிறான், நவீனும் ஒருத்தர் இருக்கிறான். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் அரசியலில் வந்துட்டீங்க. ஸோ என்னென்னலாம் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க தாவேக்காரா சேர்ந்ததுலேருந்து? தாவேக்காரா சேர்ந்ததுலேருந்து நலத்திட்டம் கொடுத்துக்கிறோம், சாப்பாடு போட்டுக்கிறோம், ஆட்டோ வாங்கி கொடுத்துக்கிறோம், கை ஊன குழந்தைங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துக்கிறோம். நிறைய இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிறோம். நிறைய பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் இதுக்கான காசு யாரு கொடுத்தது? எல்லாமே எங்க கை காசு தான். நாங்க உழைச்சி எங்க உழைச்சி கை காசு தான் எல்லாமே. எங்க தளபதி அண்ணா கோசம் நாங்க உயிரே கொடுப்போம். அவர் ஊன்னு சொன்னா வச்சிங்களா தமிழ்நாடே வேற லெவல் ஆகிக்கிருவோம். அதனால அவருக்கு மதிப்பு கோசம் நாங்கள் இன்ன வரலாம் நாங்கள் கடைபிடிச்சுன்னு இருக்கிறோம். அவர் ஊன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாடே வேற மாதிரி ஆகிடுவோம். ஆமாம், கலைக்கிறோம். இந்த திமுக இந்த அதிமுக ஆட்சிலாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப காசுங்க எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப தலைவலி பண்ணுறாங்க. இந்த போலீஸ்காரங்க ரொம்ப அதிகமாக நான் திமுக கட்சியில் இருக்கனால ரொம்ப கோவப்பட்டு எல்லாருமேலேயும் கை நீட்டுறாங்க. அப்புறம் எங்கள் தளபதி எங்கே போராட்டம் நடத்துகிறாரோ எங்கே இது நடத்துகிறாரோ எங்கள் தளபதிக்கு ரொம்ப நெருக்கடி வந்துனே இருக்குது மற்ற கட்சியில். ஆமாம், ரொம்ப மற்ற கட்சியிலேருந்து சரி எந்த கட்சியிலேருந்து சரி எங்கள் தளபதிக்கு நெருக்கடி வந்துனே இருக்குது. அவர் சொன்னார்னா இந்த நெருக்கடி இல்லாத மாதிரி பண்ணிடுவீங்க. ஆனால் அவர் அதெல்லாம் பண்ண வேணாம். ஆமாம், நம்ம வந்து நல்ல வழியிலே போகலாம், டீசெண்டாவே நம்ம கட்சி நம்ம வழி நடத்தலாம் அப்படின்னு சொன்னதால நீங்க டீசெண்டா இருக்கிறேன். எங்க அண்ணன் தளபதினு பார்த்தா வச்சீங்கன்னா காமராஜர் மாரி அவரு. காமராஜர் ஆமா, என்னைக்குமே நல்லதா தான் இருப்பாரு. ஆனா அவர் கோவப்பட்டாருன்னா தமிழ்நாட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு மரியாதை கோசம் தான் அமைதியா இருக்கிற இன்ன வரலாம் அமைதியா போத்துன்னு எங்க சொந்த காசுல எங்க சொந்த செலவுல நாங்க எல்லாருக்கும் நலத்திட்டம் கொடுக்குறோம். ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அவருக்கு அண்ணனுக்கு பர்த்டே வந்தா எல்லாமே செய்யறோம், சாப்பாடு போடுறோம், எல்லாமே பண்றோம். எங்க அத்த வருஷம் பார்த்தா எங்க அண்ணன் தான் சிஎம் உட்காருவாரு. ஆமா, 2026 அண்ணன் தான். ஆமா, எங்க அண்ணன் தான் சிஎம் சீட்ல உட்காருவாரு. அது 100க்கு 100 உண்மை. யாராலையும் அதை மாற்றவும் முடியாது. இந்த திமுக இந்த அதிமுக இந்த சீமா கட்சி இந்த நிறைய கட்சிங்க இருக்கு, தாமரை கட்சி இந்த அண்ணாமலைலாம் இருக்கிறா போல, அவங்களாம் வர மாட்டாங்க. எம்ஜிஆர் எப்படி தனியா இருந்து போராடி கட்சியை பிடிச்சாரோ அதே மாதிரி எங்க அண்ணன் தனியா இருந்து போராடி கட்சியை பிடிப்பாரு. ஆனா இப்போ சீமான் அண்ணன் வந்து ஒருமையில எல்லாம் பேசுறாருல, ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு, நீங்க நினைக்கிறீங்களா? அவருடைய பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட பேச்சை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா,
வரவங்க எல்லாம் கட்சியில் வரவங்களும் அப்படி தான் பேசுவாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பற்றி ஏடக்கூடமாக பேசுவாங்க. இப்போ நான் கட்சி ஆரம்பிச்சேன்னா எங்களை பற்றி ஆரம்பித்தேன். அதெல்லாம் எங்கள் தளபதி இந்த காதில் வந்து இந்த காதில் விட்டுருவ போல எங்கள் அண்ணன். என்றைக்குமே மக்களுக்கோசம் எங்கள் அண்ணன் மக்களுக்கோசம் வந்துட்டாரு, கட்சியில் இறங்கிட்டாரு, மக்களுக்கோசம் கட்சியில் இறங்கிட்டா போல. இனிமேட்லேருந்து அவர் தான் எல்லாமே, நல்லது கெட்டதும் சரி எல்லாமே சரி எல்லாமே அவர் தான் பார்ப்பாரு. ஏன்னா சீமா சொல்கிறா போல இந்தமாரி அணில் குஞ்செல்லாம் சொல்கிறா போல, அதெல்லாம் வேஸ்ட்டு. இவர் சரி இவர் இத்தனை வருஷமா கட்சியில் இருக்கிறேன், இவர் சிஎம் ஆகும் தானே சொல்லுங்க. இத்தனை வருஷமா கட்சியில் இருக்கிறாரு, இவர் சிஎம் ஆக வேண்டியதுன்னு எது எங்கள் தமிழக பற்றி எப்போ பாரு குறை சொல்லினே இருக்குது. எங்கள் தளபதி ஒன்றும் இல்லைண்ணே, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அவர் 250 கோடி வாங்குறாரு, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. கட்சிலாம் போடா கட்சி ஆகுதுக்கிச்சாவும் சொல்லிட்டு போயிடுவாரு. எதனால் போகிறாருன்னா நம்ம மக்களுக்கோசம். அவருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, என் படம் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கோசம் நான் ஹெல்ப் பண்ணணும். அதனால எங்கள் அண்ணன் தளபதி கட்சியில் வந்துக்கிறாரு. சூப்பர்ண்ணா, உங்களுடைய சேவை வந்து தொடரட்டும். ஸோ தமிழ் பார்க்கலாம்ண்ணா. ஸோ பெரம்பூர் தொகுதி நான் ஒரு நாள் வரேன், நான் கண்டிப்பாக கேமரா வாங்கிட்டு வரேன். கண்டிப்பாக வாங்க. பெரம்பூர் தொகுதி தாவேக்கா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ ஓகேங்க, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர்கிட்ட நம்ம இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறோம். ஸோ அதுவும் நம்ம தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ அவர் சொல்லியிருப்பார், இதுதாங்க கட்சியோட நிலவரம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த காசில் தான் செலவு பண்ணுறாங்களே, பார்த்துங்க எந்த அளவுக்கு கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ போவாங்க நம்ம கிளம்பலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்த மாதிரி இல்லை, 2:15 ஆயிடுச்சு. ஸோ 2:15 ஆகி 2:30 ஆக போகுதுங்க. 2:15 வரும்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் வரேன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம அரக்கோணத்தில் இருக்கோம். ஸோ அரக்கோணத்துலேருந்து வாலாஜாக்கு தான் நம்ம புக் பண்ணது, ஆனால் நம்ம வாலாஜாவில் போகல. ஸோ அரக்கோணம் கேட்டேன்னு சொன்னதுனால அரக்கோணம் வந்துட்டோம். அரக்கோணத்துலேருந்து நம்ம வாலாஜா போகிறதுக்கு ஒரு நார்மல் டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாலாஜா போனதுக்கப்புறம் நம்ம ஸ்லீப்பர் கோச்சில் ஏறிக்கலாங்க. இல்லை இப்போ காலையில் இருந்தால் கூட ஸ்லீப்பர் கோச்சில் ஏறிக்க வேண்டியது தான். என்ன தான் நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளோட ட்ரெயின் வருதுங்க. இதில் தான் அடுத்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஈரோடுக்கு போக போகிறோம். வெஸ்ட் கோஸ்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதில் B3 அந்த ஒரு பொட்டியை நம்ம பார்க்கணும். ஸோ இதுதாங்க நம்மளுடைய கம்பார்ட்மெண்ட் B3யில் நம்மளது 7. இந்த இடம் தான் நமக்கான இடம். என்ன நம்ம இங்கே வாலாஜில் தான் உட்காரணும், ஆனால் நம்ம இப்போவே இடத்த பிடிச்சாச்சுங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக தாங்க இருக்குது. 1 2 3 4 இங்கே பாருங்கள், இந்த சைடு 5, ஒரு சைடு 5 இருக்குது. பார்ப்போம், ஃபஸ்ட் டைமாக ஸ்லீப்பரில் போக போகிறோம். நான் கூட வெளியே பார்த்துட்டு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது சீட்டு. பாருங்கள் அந்த கூலிங்கில் கண்ணாடி எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். சரி ஓகே, அடுத்து வேறு எதனா ஸ்டாப்பிங் வந்தால் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் கூட என்னடா இது எதுவுமே இல்லையேன்னு நான் நினச்சேங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைகாணி, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட்டு அதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வியூவோடு நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுடலாங்க. ஏன்னா நம்ம ஒரு 8:30 தான் ஈரோடு போக போகிறோம். ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த ஸ்டாப்பிங் வருதோ நான் இந்த ஜன்னல் வழியாக காட்டுறேன். ஏன்னா நம்ம எங்கேயும் ஏஞ்சி போக போகிறதில்ல, நம்ம டேரெக்டாக இது ஆஃபீஸ் ட்ரிப்புன்றதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக டிடிஆர் இங்கே வந்துட்டாங்க. அதுவும் நம்ம வாலாஜா ரோட்டிலேருந்து கிளம்புதுங்க இப்போ ட்ரெயின். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா படுக்க ரெடி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே தூங்க வேண்டியதாங்க. ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு 7 மணிக்காக எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதியானம் சாப்பிட்லங்க, அதனால் இந்த கோபி சில்லி இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. ஸோ இது வந்தாங்க, விற்றுட்டு வந்தாங்க, வாங்கிட்டோம். ஏன்னா இங்கே நான் பிரியாணி நான் மட்டும் வாங்க மாட்டேன். பிரியாணின்னு சொல்லிட்டு அது ஒரு குஸ்கா மாதிரி இருக்கும், அதனால் ட்ரெயினில் பிரியாணி வாங்காதீங்க. எதனா ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ஈரோடு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 8:30 ஆகும். அது வரைக்கும் இதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே பார்த்துட்டு போகலாம் வாங்க. ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நான் கூட சுமாராக தான் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இந்த ஆனியன் கூட இந்த கோபி சில்லியா, அதாவது நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா தான், இதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. ஆனியன் கூட சேர்த்து சாப்பிடும்போது சுமாராக இருக்குன்னு நினச்சேன், ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. சூடாகவும் இருக்குது லைட்டாக. இதை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்குன்னா ஜோலார்பேட்டிலேருந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு 2 மணி நேரம் நம்ம தூங்கியிருப்போம். ஸோ இன்னும் நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் இருக்குங்க. 3 மணி நேரம் எப்படி போக போகிறோன்னு தெரியல. வெளியே வெயில் சரியான வெயில் அடிக்குதுங்க. இப்போ நான் உங்களுக்கு வெளியே காட்டுறேன் பாருங்கள்.
வெளியே விசிபிலிட்டி சுத்தமாக தெரியலங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிறதுனால இந்த சூரிய வெளிச்சம் தான் ஃபுல்லாக மறைச்சிட்டு இருக்குது. ஸோ நாம் இப்போ ஜோலார்பேட்டை தாண்டி திருப்பத்தூர், மொரப்பூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு சேலம் ஒரு 6:30 மணிக்கு வருங்க. ஸோ இப்போ நான் ஜன்னல்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது ஒரு நிழல் மாதிரி வந்தால் மட்டும்தாங்க நமக்கு அந்த ரூட்டு கிளியராக தெரியுது. ஓகேங்க, அடுத்த ஸ்டாப்பிங் நிப்பாட்டுவோம். ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்க பாருங்கள். வந்து இறங்கியாச்சு. கரெக்டாக நான் 8:30 வரும்னு நினச்சேன். ஆனால் 8 மணிலாம் நம்ம ஷார்ப்பாக வந்துட்டோம். சூப்பரான ஹோட்டல் தாங்க போகிறோம். அந்த ஒரு ஹோட்டல் டூரையும் பார்த்துட்டு அதே போகிறமா தான் நம்ம தூங்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். நாம் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்துட்டேங்க. இப்போ நம்மளுடைய கேபுக்காக வெயிட்டிங்கு. கேபு கிடைச்சதுன்னா இங்கே வந்ததும் அப்படியே நம்ம டைரெக்டாக ஹோட்டலுக்கு போக வேண்டியது தான். ஸோ நான் ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.